அன்பான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் காற்றினிலே வரும் கீதம் என்ற இசையை பற்றி ஒரு பாடம் படிக்க போறோம். இந்த பாடப்பகுதியில் முந்தைய பாடப்பகுதிகளில் படித்தது போலவே தான் நிறைய பக்கங்கள், அதாவது பாகங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதிகள் எல்லாமே இசையை அல்லது இசைக்கருவிகளை சம்பந்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது மனிதனின் வாழ்வில் இசை எந்த அளவு ஒன்றி உள்ளது, ஆதிக்கம் செலுத்தியுள்ளது என்பதை பற்றியெல்லாம் தான் நாம் இந்த பாடப்பகுதியில் படிக்க போறோம். இந்த பாடத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி இசையை பற்றின ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். கவனமா கேளுங்க. இசை என்பது மனிதனுக்கு, மனித வாழ்வுக்கு இன்றியமையாத ஒன்றாகும். ஒரு மனிதன் பிறந்தது முதல் மரணம் வரையிலும் அவன் கூடவே பயணிப்பது இசை என்று சொன்னால் அது மிகையே ஆகாது. பிறக்கும் பொழுது, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அம்மா தாலாட்டு பாடல்கள் பாடி குழந்தையை தூங்க வைப்பாள். சிறிது வளர்ந்து விட்ட பிறகு விளையாடும் பொழுதும் ஒவ்வொரு பாட்டுகள், சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, கைவீசம்மா கைவீசு, இது எல்லாமே இசையோடு தொடர்புள்ள பாடல்கள். அது முடித்து இளமை பருவத்தில் விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது விளையாட்டு பாடல்கள் அவனுடைய வாழ்வில் இன்றியமையாமல் வருகின்றது. அதுபோலவே சிறிது பெரிதாகிவிட்டால், திருமண வயதை எட்டிவிட்டால் திருமண வீட்டில் பாடக்கூடிய போட்டி பாடல்கள், விடுகதை பாடல்கள் என்று, கேலி சொல்லி பாடக்கூடிய பாடல்கள் என்று சொல்லி அதிலும் பாடல்கள் இடம்பெறுகின்றன. அதுபோலவே பெண் குழந்தைகளுக்கு நலங்கு வைப்பது, அதுபோன்று பூப்புனித நன்னீராட்டு விழா, அதுபோலவே ஒவ்வொரு படிகள், பெண்மையின் ஒவ்வொரு படிகளிலும் இது போன்ற பாடல்கள் மிக முக்கியமான இடம்பெறுகின்றன. இவ்வளவு ஏன் நம்ம போன பாடத்தில் படித்தோம். கும்மிப்பாட்டு, அறுவடை பாடல், அப்புறம் என்னது, கட்டு சுமக்கும் பொழுது பாடக்கூடிய பாடல், விதை விதைக்கும் போது பாடக்கூடிய பாடல் என நாட்டுப்புற பாடல்களே ஏராளமாக இருக்கின்றன. உங்ககிட்ட நாட்டுப்புற பாடல்களை சேமிக்க கூட சொல்லி இருந்தேன். சேமித்து வச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய பாடல் நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்களா? நல்ல பிள்ளைகள். அது போலவே இந்த பாடல்கள் மனிதனின் கடைசி காலத்தில், அதாவது மனிதனின் வாழ்நாளின் இறுதியில், இறந்து முடிந்த பிறகு ஒப்பாரி பாடல்கள் என்று பாடல்கள் கூட உள்ளன. இசைக்கு மனிதன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை இதன் மூலம் நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடப்பகுதியில் முதலாக நாம ஒரு கதை பார்க்க போறோம். கதை என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? குழந்தைகளாகிய உங்களுக்கு கதை கேட்பதென்றால் மிகவும் பிரியம். இப்பொழுது நம் பாடப்பகுதியில் வரக்கூடிய கதை அக்பரின் கதை, அக்பரும் பீர்பாலும். அக்பர் சக்கரவர்த்தி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமாம். பண்டை காலத்தில் நம்முடைய இந்தியாவை முகலாய மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அந்த சமயத்தில் மிகச்சிறந்த மனித பண்பு அதிகம் நிறைந்த, மனிதாபிமானம் மிக்க
பொன்னான அரசனாக திகழ்ந்தவர்தான் அக்பர் சக்கரவர்த்தி. அவர் மிக சிறப்பான ஒரு அரசவையை வைத்திருந்தார். அந்த அரசவையில் பலவிதமான ஞானிகள் இருந்தார்கள். அந்த அமைச்சரவையில் இசைக்கு பேர் போன தான்சேன் என்ற ஒரு இசை கலைஞர் இருந்தார். அது மட்டுமல்ல, இவருடைய நெருங்கிய அமைச்சராக இருந்தவர் பீர்பால். அக்பர் பீர்பால் கதைகள் என்பது மிகவும் பிரசித்தமான கதைகள். அந்த புத்தகம் உங்களுக்கு கடையில் வாங்க கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாசித்து கொள்ளலாம். டீச்சர் உங்களுடைய அறிவுக்காக ஒரே ஒரு அந்த புத்தகத்தினுடைய பக்கத்தையும் அதன் விலைகளின் விபரத்தையும் தருகிறேன், கவனியுங்கள். குழந்தைகளே, இதுதான் பீர்பால் கதைகள் என்ற புத்தகம். இது போன்று பல எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் உள்ளன. இப்பொழுது நான் உங்களுக்கு நேசி தெய்வசிகாமணி என்பவர் எழுதிய கண்ணப்பன் பதிப்பகத்தார் வெளியிட்ட புத்தகம். இது 2014 வருடம் வெளியிடப்பட்டது. இதன் விலை ரூபாய் 150. இனி நாம நம்முடைய பாடப்பகுதியை பார்க்கலாம். நம் பாடப்பகுதியில் தந்திருக்கக்கூடிய பகுதி இணையில்லாத தெய்வீக இசை என்ற தலைப்பில் கொடுத்திருக்காங்க. இந்த கதை பகுதியானது உண்மையாகவே நடந்த சம்பவங்களில் இருந்து தரப்பட்டுள்ளது. அக்பருக்கும் பீர்பாலுக்கும் இடையே நடந்த சுவாரஸ்யமான, நகைச்சுவையான, அதுபோல நயவஞ்சகத்தை எதிர்க்கக்கூடிய என்று சொல்லி பலவிதமான, அதாவது நயவஞ்சகத்தை எதிர்க்கக்கூடிய என்று சொல்லும் பொழுது அரசர் மேல் வேறு நாட்டு அரசர்கள் நம்முடைய அக்பர் சக்கரவர்த்தியை ஏய்க்க வரும்பொழுது அல்லது ஏமாற்ற வரும்பொழுது, அவரை அவமானப்படுத்த திட்டம் தீட்டி வரும் பொழுது அதை எப்படி பீர்பால் முறியடிக்கிறார் என்பதைத்தான் நயவஞ்சகமான காரியங்களை முறியடிப்பது என்று சொன்னேன். அப்போ இது போன்ற பல கதைகள் அக்பர் பீர்பால் கதைகளில் இடம்பெற்றுள்ளன. அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையையும் மிகவும் எளிமையாக தீர்க்கக்கூடிய வழிகள் பீர்பாலிடம் உள்ளன. சின்ன வயசிலிருந்தே நீங்கள் இந்த மாதிரியான வாசிப்பு பழக்கத்தை, இந்த மாதிரியான கதைகளை வாசிக்கும் பழக்கத்தை வைத்திருந்தால் வாழ்வினுடைய ஒவ்வொரு படியிலும் பயனுள்ளதாக அமையும். இந்த பாடப்பகுதிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த கதையை வாசிப்பதற்கு முன்னாடி இந்த கதையினுடைய ஒரு சிறு விளக்கத்தை டீச்சர் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது முகலாயர் ஆட்சியின் பொழுது நம்முடைய பாரத நாட்டை ஆண்ட முக்கியமான அரசர்களுள் ஒருவர் அக்பர் சக்கரவர்த்தி. அவருடைய அரசவை அறிஞர்களையும் இசை ஞானிகளையும் கொண்டு நிறைந்திருந்தது. இவருடைய முக்கிய அமைச்சராக இருந்த தலைசிறந்த புத்தி கூர்மையுள்ள அமைச்சர்தான் பீர்பால் என்பவர். அரசருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சுலபமான முறையில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பித்து அக்பரை மகிழ்விப்பார். அக்பரும் பீர்பாலும் அமைச்சர் அரசர் என்ற உறவுக்கு மேல் நல்ல நண்பர்களாக கூட இருந்தார்கள். தனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, தன் மனதில் என்ன எண்ணம் தோன்றினாலும் சரி, அவற்றை எல்லாம் பீர்பாலிடம் கூறுவது அக்பரின் வழக்கம். வழக்கம் போல அன்றும் சபையில் இசை நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. அது முடிந்த பிறகு அக்பரும் பீர்பாலும் பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்தாங்க. அக்பர் மனதில் ஒரு சந்தேகம். பீர்பால், நம்முடைய இசைஞானி தான்சேன் எவ்வளவு நல்லா பாட்டு பாடுறார், இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பாடகர் அவர்தான் அப்படின்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பீர்பால் என்ன சொன்னார் தெரியுமா?
அரசே, இதை நான் தான்சேனிடம் கூறினேன். அவர் சொல்கிறார், அவருடைய குருநாதர் ஹரிதாஸ் தான் தன்னை விடவும் மிகப்பெரிய பாடகர், சிறந்த பாடகர் என்று கூறுகிறார். தான் பாடகர் என்பதை ஒத்துக்கொள்வதே இல்லை என்று சொன்னார். அதற்கு அக்பர் தான்சேனை வரவழைத்தார். தான்சேன், எனக்கு தங்கள் குருநாதரின் பாடலை கேட்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளது. என்னால் அது முடியுமா? எப்பொழுது தங்கள் குருநாதரிடம் கொண்டு செல்வீர்கள் அவருடைய பாட்டை கேட்பதற்காக என்று கேட்டார். உடனே மறுநாளே போலாம் அரசே என்று தான்சேன் பதில் கூறினார். மறுநாள் ரதத்தில் பீர்பாலும் தான்சேனும் அக்பரும் மூவரும் சேர்ந்து ஹரிதாஸ் வாழக்கூடிய ஆசிரமத்திற்கு பயணம் செய்தார்கள். ஆசிரமத்திற்கு போனதுமே தான்சேன் உள்ளே தன் குருவிடம் சென்று, ஐயா, தங்களுடைய தெய்வீக இசையை கேட்பதற்காக அக்பர் சக்கரவர்த்தியும் அமைச்சரும் வந்துள்ளார் அப்படின்னு சொன்னார். அதற்கு ஹரிதாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? திடீரென்று என்னால் சக்கரவர்த்திக்காகவெல்லாம் பாட முடியாது. நான் என்ன செய்வது? என்னுள் ஒரு ஆத்ம உணர்ச்சி ஏற்படும் போது மட்டும்தான் சிறப்பாக பாட முடியும். அதனால் அரசே, நான் இப்பொழுது பாடவில்லை என்று சொன்னார். தொடர்ந்து நடந்ததை நாம் இந்த பாடப்பகுதியை பார்த்து வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடத்தில் பக்கம் 76 பாருங்க. இணையில்லாத தெய்வீக இசை என்ற தலைப்பில் 76வது பக்கம் பாடப்பகுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடப்பகுதியை வாசிக்கலாம். எல்லோரும் பாடப்புத்தகத்தை எடுத்து ரெடியாக இருங்க, பார்க்கலாம். இணையில்லாத தெய்வீக இசை. ஒரு நாள் இசை நிகழ்ச்சி முடிந்ததும் அக்பரும் பீர்பாலும் அரண்மனை தோட்டத்தில் இருக்கும் புல்தரையில் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது அக்பர் பீர்பாலிடம், தான்சேனுடைய பாடலை கேட்டதால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய இசையில் தெய்வீக சக்தி உள்ளது. அவர்தான் இந்த பூலோகத்திலேயே மிகவும் சிறந்த பாடகர் என்று கூறினார். அதற்கு பீர்பால், ஆம் அரசே, ஆனால் தான்சேன் இதை ஒத்துக்கொள்வதில்லை. அவர் தன்னுடைய குரு ஹரிதாஸ் தாம் சிறந்த பாடகர் என்று கூறுகிறார். மேலும் ஹரிதாஸின் தெய்வீக இசைக்கு உயிரினங்கள் மட்டுமின்றி ஐம்பூதங்களும் செவிசாய்ப்பதாக கூறுகின்றார் என்று பீர்பால் பதில் கூறினார். அதை கேட்ட அக்பர் உடனடியாக தான்சேனை தன்னுடைய அரண்மனைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அரண்மனைக்குள் நுழைந்த தான்சேனிடம் அக்பர், தான்சேன், உங்கள் குரு உங்களை விட நன்றாக பாடுவதாக நீங்கள் கூறினீர்களாமே. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலேயே நீங்கள்தான் சிறந்த பாடகர் என்று கூறினார். அதற்கு தான்சேன், அரசே, என்னுடைய குருநாதன் தெய்வீக பாடகர், தும்புரோவின் மறு அவதாரம். அவரை போல் சிறப்பாக வேறு எவராலும் பாட முடியாது என்று கூறினார். தான்சேன், நான் உங்கள் குருநாதரின் பாடலை கேட்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அக்பர். தான்சேன், அரசே, அவர் பிருந்தாவனத்தில் உள்ள தன்னுடைய ஆசிரமத்தில் வசிக்கிறார். நீங்கள் அவருடைய ஆசிரமத்திற்கு சென்றால் அவர் பாடுவதை கேட்கலாம் என்று யோசனை கூறினார். மறுநாள் அக்பர் பிருந்தாவனத்திற்கு செல்வதற்கு ஆயத்தமானார். பேரரசர் அக்பருடன் பீர்பாலும்
தான்சேனும் ரதத்தில் ஏறி சென்றனர். தான்சேன் அவர்கள் இருவரையும் குருநாதரிடம் அறிமுகம் செய்துவிட்டு அவ்விருவரும் வந்திருப்பதற்கான காரணத்தையும் கூறினார். அதற்கு ஹரிதாஸ், அரசே, நீங்கள் கேட்பது போல் என்னால் உடனடியாக பாட முடியாது. என்னுள் ஒரு ஆத்ம உணர்ச்சி ஏற்பட்டால்தான் உள்ளமுருகி பாட முடியும் என்று கூறினார். அப்போது பீர்பால் தான்சேனை வெளியே அழைத்துச் சென்று, உங்களுடைய குருநாதருக்கு பேரரசர் அக்பரின் முன்னால் பாடுவதற்கு விருப்பமில்லை. இப்பொழுது அவரை எப்படி பாட வைப்பது என்பதற்கு யோசனையை நீங்கள்தான் கூற வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தான்சேன், என்னிடம் ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது. யாராவது தவறாக பாடினால் என்னுடைய குருநாதர் அதை திருத்துவதற்காக தான் பாடத் தொடங்கி விடுவார் என்று கூறினார். ஆசிரமத்தினுள் நுழைந்த தான்சேன் ஹரிதாஸால் பாடப்பட்ட பைரவி ராகத்தை தவறாக பாடினார். இதை கேட்ட ஹரிதாஸ் கோபமடைந்தார். தான்சேனுக்கு அவ்விதம் தவறாக பாடக்கூடாது என அறிவுரை வழங்கிய ஹரிதாஸ் தானே பாடத் தொடங்கினார். அவரது தெய்வீக இசையை கேட்டு மறைந்திருந்த அக்பர் ஆனந்தமடைந்தார். பின் அக்பரும் தான்சேனும் ஹரிதாஸிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் அரண்மனைக்கு திரும்பிச் செல்லும் வழியில் அக்பர் பீர்பாலிடம், தான்சேன் ஏன் அவரின் குருநாதரை போல் பாடுவதில்லை என்று கேட்டார். அப்போது பீர்பால், தான்சேனின் இசை ஹரிதாஸின் இசைக்கு எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. அது பாடுவதை பொறுத்து அமைகிறது. தான்சேன் உங்களை மகிழ்விப்பதற்காக பாடுகிறார். ஆனால் அவருடைய குருநாதர் ஹரிதாஸ் கடவுளை மகிழ்விப்பதற்காக பாடுகிறார். இதுதான் வித்தியாசம் என்று பீர்பால் விளக்கமளித்தார். அக்பர் பீர்பாலின் புத்திசலித்தனமான பதிலை பாராட்டினார். தெய்வீக இசைக்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. அக்பர் பீர்பால் கதைகள். குழந்தைகளே, இந்த பாடப்பகுதி வாசித்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அப்படித்தானே? இதை நீங்க திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். அதுபோல நான் சொன்ன அக்பர் பீர்பால் கதைகள் என்ற புத்தகம் கிடைத்தால் வாங்கி வாசித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக செயல்பாடுகள். செயல்பாட்டு பக்கத்துல சில கேள்விகள் முதல்ல கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத டீச்சர் வாசித்து கொடுக்குறேன், கவனிங்க. அதாவது பக்கம் 80 கதையில் உங்களுக்கு விருப்பமான பகுதியை நடித்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன செய்யலாம்? ஆமா, 4 கதாபாத்திரங்கள் இந்த பாடப்பகுதியில் வருது. யாரெல்லாம் 4 கதாபாத்திரங்கள்? அக்பர் சக்கரவர்த்தி, அமைச்சர் பீர்பால், இசைஞானி தான்சேன், அவருடைய குருநாதர் ஹரிதாஸ். இந்த 4 கதாபாத்திரங்களை ஒவ்வொருவரும் ஏற்று அதற்கு தகுந்த உரையாடல் எழுதி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடித்து பார்க்க வேண்டும். அடுத்த கேள்வி பாருங்க. ஹரிதாஸ் பாடாமல் இருந்திருந்தால் அக்பர் என்ன செய்திருப்பார்? உங்களுக்கு சொந்தமாக தோன்றக்கூடிய கருத்தை இதற்கு பதிலாக நீங்கள் எழுதலாம். ஹரிதாஸ் பாடாமல் இருந்திருந்தால் அக்பர் சக்கரவர்த்தி என்ன செய்திருப்பார் என்று எழுத வேண்டும். அடுத்தது, உங்கள் வகுப்பில் சிறந்த பாடகர் யார்? பாட்டு போட்டி நடத்துங்கள், சிறந்த பாடகரை தேர்வு செய்யுங்கள். நமக்கு வகுப்பறைகளில் வகுப்புகள் இருந்திருந்தால் இந்த நிகழ்வை செய்திருக்கலாம். இப்பொழுதுதான் நமக்கு வகுப்புகள் இல்லையே, அதனால நீங்க பக்கத்தில் உள்ள உங்களது நண்பர்களுடன் சேர்ந்து பாட்டு போட்டி நடத்தலாம். இனி இந்த பகுதிகளை தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் டீச்சர் வாசிச்சு கொடுக்குறேன். அடுத்த
வகுப்பிற்கு வரும்பொழுது நீங்கள் இந்த செயல்பாடுகளை எல்லாம் உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். கவனிங்க. பாடப்புத்தகம் பக்கம் 80. புதிய சொற்கள் உருவாக்குங்கள். எடுத்துக்காட்டு, பத்திரிக்கை என்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. அதிலிருந்து பத்தி, பகை, திரி என்ற 3 சொற்கள் உருவாக்கியிருக்காங்க. அதே போல ஆசிரமம், கல்விச்சாலை, அவதாரம், அகங்காரம், தராசு தட்டு போன்ற வாக்கியங்களிலிருந்து 3 சொற்கள் வீதம் நீங்கள் கண்டறிந்து எழுத வேண்டும். கதை குறிப்பை வாசித்து கதை எழுதுங்கள். பொருத்தமான தலைப்பு அளியுங்கள். இந்த செயல்பாடு பக்கம் 81 கொடுத்திருக்கிறார்கள். அதை கவனிங்க. கதை குறிப்பு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பொருத்தமான தலைப்பு கொடுக்கணும். கதை விரிவாக்கி எழுத வேண்டும். கதை குறிப்பு: கொடுங்கோல் மன்னன் ஆட்சி. அறிவுள்ள இளைஞன். அவன் புகழ் அரசனுக்கு பிடிக்கவில்லை. வானத்தில் மாளிகை கட்ட அரசர் உத்தரவு. ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டும். இல்லையெனில் மரண தண்டனை. இளைஞன் சிந்தித்தான். பட்டம் செய்தான். மணி கட்டி பறக்க விட்டான். பட்டத்தில் மணி குலுங்கியது. மக்கள் கூடினர். செங்கல் முதலான கட்டிடப் பொருட்கள் மேலே கொண்டு தாருங்கள் என்றான் இளைஞன். மக்கள் குழம்பினர். அரசன் வெக்கினான். புத்தி கூர்மையால் வென்றான் என்று குறிப்பு கொடுத்திருக்காங்க குழந்தைகளே. இதில் எந்த ஊர் என்றோ, ஒரு அரசனின் பெயரோ அல்லது அந்த இளைஞனுக்கு ஒரு பெயரோ ஒன்றுமே கொடுக்கல. இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு ஒரு பேர் கொடுக்கணும், அரசனுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், இளைஞனுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இதையெல்லாம் கொடுத்து இந்த கதை குறிப்பை அழகான ஒரு கதையாக மாற்றி எழுத வேண்டும். அடுத்த செயல்பாடு பாருங்க. கட்டத்தில் மறைந்திருக்கும் இசை கருவிகளை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாம் அந்த விளையாட்டுல சில விளையாட்டுக்களை கட்டத்திற்குள் இருந்து கண்டுபிடித்து இருந்தோம், அப்படித்தானே? அதுபோல இங்க ஒரு சிறிய கட்டம் கொடுத்திருக்காங்க. இங்க சில இசைக்கருவிகளின் பெயராக்கும் கொடுத்திருக்காங்க. அது மறைந்திருக்கிறது. அப்போ இதை பார்த்து ஒவ்வொரு இசைக்கருவிகளின் பெயர்களை நீங்கள் கண்டறிய வேண்டும். ஒன்றே ஒன்று உதாரணமா டீச்சர் சொல்றேன். அதாவது இடமிருந்து வலமாக பாருங்கள். 1, 2, 3வது வரியில மீ, ரு, தா, இங், கா, இம், மிரு தங்கம் என்று கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு இசைக்கருவி. இனி மேலிருந்து கீழாகவும் உள்ளது, இடமிருந்து வலமாகவும் உள்ளது. தா, வி, இல் என்ற ஒரு தோல் கருவி கூட இங்க கொடுத்திருக்காங்க. அதே போல மற்ற கருவிகளை நீங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடித்து எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கலாம். நண்பர்களே, இந்த வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது.
இன்னும் மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் அடுத்தடுத்த வகுப்புகளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.